படம் கிளி கீஸ்தா போல லாஸ்ட்ல எங்க பொதுச்செயலாளர் குத்தா போறாங்க என்ட்ரிய எவனா சவுத்துல கையா வச்சுக்கோ நான் சாவ வச்சிருவேன்னு தமிழ்நாடு இனிமேல் நாங்க தான் இப்ப சிஎம் அப்புறம் பிஎம் அப்புறம் ஜனாதிபதி எல்லாமே நாங்க தான் அவன் தான் ஒரு ஆளே இல்லை அவனுக்கு அவனை சொன்னானுங்க கேட்சிடி நான் பிரியாணி வாங்கி போ வீட்டுக்கு அவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான் என்னை காலி பண்ணுறேன் அசிங்கப்பத்திரம் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை எங்கள் தளபதிக்கு இனிமே பிளாஸ்ட் தான் லாஸ்ட்டில் பொய் சார் வரா போல நாம வச்சுன்னு எவ்வளோ செங்கல் மேலே கையை வச்சுக்கோ எல்லாரையும் அவ்வளோதான் போல நாங்கள் பொதுச் செயலாளர் இப்போ படத்தில் வரா போல அவரை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவரு சிஎம் எப்பவுமே எங்க தளபதி எல்லாரும் சொல்றானுங்க நான் குதிரை தம்பி அவர் தம்பின்னு நாங்க சொல்றோம் ஆதரவாச்சு நான் ஒரு குதிரை படை நாங்க பொதுச் செயலாளர் சிப்பாய் நாங்க டே நான் கெத்தா சொல்றேன் தளபதி தம்பிடா நாங்க நான் சொல்றேன் நீ பேசுவ நீ நான் பேசிக்கலாம் வாங்க யார வேணா கூட்டு நான் பேசுறேன் அவனை பேசுறவங்க இப்ப வந்து சொல்றாங்க அங்க வந்து டெல்லியில போறாங்க இங்க ஜனநாயகம் போற டே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல புதுசா வந்து பேசுறீங்க நடா பேசுறீங்க நீங்க கேட்டா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே அப்பாங்கடா தளபதி நாங்க தான் படத்தை முடக்குங்க சிஜே விஜய் தான் போட்டாங்க டைட்டில் சிஎம் விஜய் தான் ஜனவரி 10 வந்திருந்தா தளபதியோட முடிஞ்சிருக்கும் இப்ப தவறாம விட்டு தமிழ்நாடு ஜோசப் விஜய்னு வந்துறாரு இன்னொரு நல்லதுதான் ஜனவரி வந்திருந்தா 200 இப்ப வந்ததெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இப்ப ஃபுல்லா தமிழ்நாடு பிஎம்க்கு போடுவோம் அப்புறம் ஜனாதிபதி ஆகும் அப்புறம் எல்லாமே நாங்க தான் ஆகுவோம் அவ்வளவுதான் அவள்தான் பிஎம் விசில் சத்தம் அங்க போய் இப்ப கேட்கும் எவ்வளோ ஓட போறானே தெரியல ஐயோ வயிறு எரியுதுப்பா ஆனால் ஒன்றே கஷ்டமாகுது ப்ரோ ரொம்ப தளபதி இத்தனை வருஷம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு லாஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டமாகுது பரவாயில்ல விடுங்க தளபதி அங்கே திரையில இல்லைன்னா எங்கள் நெஞ்சில் இருக்கிறார் பாருங்க தளபதி எப்பவுமே எங்கள் நெஞ்சில் தான் இருப்பார் இங்கே பாருங்க தலைவா எப்பவுமே எங்கள் நெஞ்சில் தான் தலைவாகிறேன் நோ பிளாஸ்ட்ண்ணா பிளாஸ்ட் படம் என்னடா பிளாஸ்ட் பண்ணிருக்காரு உள்ள அப்படியே படம் பிளாஸ்டா பாத்துட்டு வந்து பேசினா டைட்டில்லாம் போற எப்படி இருந்துச்சு பாக்கும்போது அதான் மெயின் பிக்சர் அங்க அதெல்லாம் கலாய்தான் தளபதி வந்து பார்த்து பாருண்ணா நம்ம மட்டும்தான் இங்க இதுக்கப்புறம் டிவிக்கே தான் ஆமா டிவிக்கே தான் அவரை பார்த்தாலே போதும் எங்களுக்கு அவர் தரிசனம் எங்களுக்கு கட்சிதுண்ணா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருமே பயணிட்டுனா ஒத்தல நிக்கிறதா ஏமாண்டா இதுக்கப்புறம் நாங்க தான் 2026 இல்ல 2036 இல்ல 2046 இல்ல இதுக்கப்புறம் வர எல்லா எலெக்ஷன்லயும் விஜய் நான் மட்டும்தான் அவர் படம் மாதிரி வேற எந்த படமும் இந்த வருஷத்துல தோக்கடிக்க முடியாது வினோத்தனாக சூப்பரா ரொம்ப நன்றி ஆனா ஜனவரி மாசத்துல படத்தை உள்ள அதுல ரொம்ப கோபமா இருந்தோம் இப்ப ஹாப்பியா இருக்கும் ஏன் தெரியுமா ஜனவரி மாசத்துல பேர் விட்டுருந்தீங்க வச்சுங்களேன் இளைய தளபதி விஜய் மட்டும் தான் விட்டுருப்பாங்க ஆனா இப்போ டைட்டில் கார்டை போடுறா த ஆனர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் கல்தைக்கு தெரியுமா கல்ப்ரோ வாசன போய் அவன்கிட்ட கேட்டா என்ன ப்ரோ தெரியும் சிங்கத்தை பத்தி புலிகிட்ட போய் கேட்டா என்ன ப்ரோ தெரியும் போய் சிங்கத்துக்கிட்ட போய் கேளு ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ என் கலெக்ஷன் எலெக்ஷன்லயும் நாங்க தான் எங்க ஓடினாலும் சரி என் படம் பார்த்தியா ரிலீஸ் ஆகி அவனாச்சும் இந்த அளவு படம் ஓடுமா வாய்ப்பே இல்லை ப்ரோ நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு என் பசங்க எல்லாருமே டிவிசியில் பார்த்தானுங்க அவனுக்குலாம் ஒன்றே தான் சொன்னேன் டேய் நீங்களாம் பார்க்குறீங்க நான் என் தேட்டரில் போயிட்டு ஒருத்தன் விஜய் கோசம் நான் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ இன்னைக்கு எவ்வளோ நம்ம காலையில் சாப்பிடல ப்ரோ என்னால் காலையில் 7 மணிக்கெலாம் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு டிக்கெட்டு கிடைக்கல ப்ரோ டிக்கெட் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தா இப்போ இன்னும் ஷோவாக இருக்குது இன்னும் ஷோவாக நான் பார்ப்பேன் இதே மாதிரி வந்து பேசுவேன் ஆனால் தளபதி மேலே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோ யாரா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி விஜய் அண்ணாதுரை இது கூட பிடுங்க முடியாது ப்ரோ அவள் தான் ப்ரோ சொல்லுவேன் ப்ரோ அவள் தான் ப்ரோ ப்ரோ ஒன்றே மட்டும் தான் சொல்கிறேன் என் தங்கச்சிங்க என் அக்காங்க என் அம்மாங்க யாராக இருந்தாலும் சரி உன் மேலே ஒருத்தன் கையை வைக்கிறானா தப்புன்னு தெரியுதா அந்த இடத்துல அவனை செருப்பால் அடி பயப்படாத ஏன் பயப்படுற கூட விஜயண்ணா நிற்கிறாரு
ஏன் விஜயனா இல்லையா? விஜயனா தம்பிங்க நிற்பானுங்க, விஜயனா அப்பன் நிற்பானுங்க, எல்லாரும் நிற்பாங்க ப்ரோ. பயப்படாத ப்ரோ. பொண்ணுங்களே, சிஸ்டர்களே, தங்கச்சிகளே, அக்காங்களே, யாரும் எதுக்கோசமும் பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் எவனாச்சும் உன்னை தப்பாக டச் பண்ணானா, அவனை தப்பாக பேசினானா அவனை செருப்பால் அடி. ரோட்டில் இருந்தாலும் சரி, பயப்படாத. என் தளபதி விஜய் ப்ரோ, யாருமே முடியாது ப்ரோ. சரியா? இந்த செருப்பு சும்மா கிடையாது காலில் போட்டு நிற்கிறதுக்கு. உனக்கு பாதுகாப்புனா செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறோம் நம்ம செருப்பை. சரியா? இதுக்கப்புறம் சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க எல்லா பொண்ணுமே இதுக்கப்புறம் வீரமங்கையா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன் மச்சான். அவள் தான் மச்சி. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பாவம் ப்ரோ. ஆனால் லாஸ்ட்டாக அழுதுட்டேன் ப்ரோ, தெரியுமா மச்சான்? பாவம் லாஸ்ட்டு படம் தெரியுமா? இதுக்கப்புறம் பார்த்துலாம் தலைவன், இதுக்கப்புறம் நம்ம தான் ப்ரோ. லாஸ்ட் படம் ப்ரோ. அவள் தான் ப்ரோ செதுக்கி வச்சுக்கிறாங்க ப்ரோ தளபதியை. அவள் தான் ப்ரோ. அவள் தான் ப்ரோ. கடைசி ஒரு நிமிஷத்தில் கடவுளை ஒரு செகண்டில் காமிச்சு போ வச்சுருவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் அந்த கடவுளை எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல ப்ரோ. ஆனால் என் கடவுளை திரும்பி பார்க்கணுன்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ. அதுக்கு மட்டும் விஜயனா, நான் பேசுறது நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு தெரியல. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருக்க எல்லா பொண்ணுமே சும்மா இருக்காது. இதுக்கப்புறம் எல்லார் கையிலும் கண்டிப்பாக செப்பல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே, இந்த பிளேடு அதெல்லாம் வச்சுக்காதுங்க. எந்த பண்ணா இருந்தாலும் தப்பால்னு ஒன்று அடிக்கும். ஏன்னா அது விஜயனா தங்கச்சி. அப்படி அடிச்சுன்னா அது பேர் விஜயனா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சிகளே, அக்காங்களே, பயப்படாதீங்க. கூட விஜயனா இருக்கிறாரு. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். யாராலையும் ஒரு இதை கூட பிடுங்க முடியாது. உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறானா தர முடியாது சொல்லி. ஏய் விஜயனா நம்பர் இருக்குதுடா. ஏய் விஜயனா ஆச்சுடா. இது யார்கிட்ட வந்து லஞ்சம் கேட்குற நீ? லஞ்சம் கிஞ்சம் பேசினா வச்சுக்கோ, அவள் தான் உன் வேலைக்கே வேட்டு. அவள் தான் நாங்கள் தான் இதுக்கப்புறம் வேற மாதிரி தலை. நான் உண்மையாக சொல்கிறேன், தளபதி ஃபேனே இல்லை. எப்போ அவர் அரசியல் வந்தாரோ அப்போலேருந்து இப்போ தான் அவரோட ஃபர்ஸ்ட் படமே பார்க்குற தேட்டரில். அல்டிமேட்டாக அழுவ வச்சிட்டா போல டைட்டாக. அண்ணன் தலை மனசில் அண்ணன் வந்தார், அவ்வளோதான். தமிழ்நாடுல இனிமேல் அண்ணன் தான், வேற யாருமே இல்லை, அண்ணன் தான் தலை. தலை வேற மாதிரி படம் தலை. வரதுக்காக நான் வரல தலை, அண்ணனுக்காக தான் வந்தேன். படமும் அல்டிமேட்டு, தளபதி அல்டிமேட்டு, டிவிக்கே அல்டிமேட். இனிமேல் டிவிக்கே தான், டிஎம்கேலாம் முடிஞ்சிச்சு, டிவிக்கே தான். தளபதி நாங்க தான், தமிழ்நாடு நாங்க தான். பெரியார் நகர் பிளாஸ்ட் தரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் தான் அழுவு விட்டாங்க ப்ரோ. லாஸ்ட் ஒரு பாட்டை போட்டு சரியா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, முடிஞ்சிச்சு ப்ரோ. கேட்க கூடாது அந்த மாதிரி படம். கத்திக்கை தொண்டலா வள்ளி இதெல்லாம் பேசவே முடியல. யாரு கலாய்கிறா? இங்க வந்து கலாய் சொல்லு. யாரு கலாய் இங்க வந்து கலாய் சொல்லு. நாங்கதான் இல்ல ஸ்கிரீன் மேலே ஆடுவோம், விட்டானாங்க ஸ்கிரீன் டாப்லயே ஆடுவோம். நாங்க செம்மையா இருந்துச்சுங்க படம். ஆக்சுவலா இது பியூர் சென்ட் ஆஃப் படம் தளபதிக்கு. செம்மையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவர் இந்த திருவிழா இருக்காது, FTFS இந்த அளவு கிரேஸ் இருக்குமாங்கிறது தெரியல. பட் ஆனால் செம்மையா இருந்துச்சு படம். அருமையா இருந்துச்சு. இனி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. ஹானரபிள் எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருந்துச்சு அப்படின்னா தளபதி விஜயா வந்திருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுனால ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரா வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். எப்படி இருந்துச்சு படம் ப்ரோ? என்ன ப்ரோ கேட்குறீங்க? படம் நீங்க உள்ளுக்குள்ள போங்க, நீங்க சீட்ல இப்படி உட்கார மாட்டீங்க, இப்படி தான் இருப்பீங்க. அதுதான் தளபதி. நான் உண்மையாக சொன்னா இதோட நான் 4வது ஷோ. நான் ஏற்கனவே நேற்றுக்கு 3 ஷோ பார்த்துட்டேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டேன். நாளைக்கும் டிக்கெட் 2 ஷோ புக் பண்ணியிருக்கேன். வருவேன் ப்ரோ, தளபதிக்காக நான் வருவேன் ப்ரோ. எவன் ப்ரோ சொன்னது? ப்ளூ சட்டை சொல்லுவான், சிவப்பு சட்டை சொல்லுவான். அந்த சட்டை என்ன சொல்லுவான் கேட்க ப்ரோ. என்ன ப்ரோ அமீர் அவர்னா படத்தில் அஜித் வராரு ப்ரோ. அஜித் ஒருத்தர் ப்ரோ. நீங்கள் ப்ளூ சட்டை சொல்கிறான், அந்த நீங்கள் போங்க போய் உட்காருங்க. சீட்டில் எப்படின்னா உட்கார மாட்டீங்க, இப்படி மட்டும்தான் இருப்பீங்க. தளபதி தான், ஸ்டாலின். இது மட்டும் எலெக்ஷன் முன்னாடி வந்துருந்துச்சு, எல்லாருமே இப்படி பண்ணியிருப்பாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. யாருமே சீட்டில் உட்காரவே இல்லை. படம் லீக் ஆச்சுன்னா கூட அந்த ஒரு கிரேஸ் குறையவே இல்லை. சத்தியமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சார். ஓவரால் சூப்பர். யார் மிஸ் பண்ண தேட்டர் பாருங்க. லாஸ்ட் ப்ரோ படம் டிவிக்கே தான் ப்ரோ. ஃபுல்லா ஸ்டாலினை ஓத்துனாங்க ப்ரோ. எல்லாமே பிளாஸ்ட் ப்ரோ.
நீ வந்து பாரு ப்ரோ படத்தை, லாஸ்ட் படம் ப்ரோ, வந்து எமோஷனலா ஜாலியா பாத்துட்டு செம்மையா இருந்துச்சு. நீங்க எப்படி போனீங்க? உங்களுக்கு 18 வயசு இல்லையே, எப்படி போனீங்க உள்ள? எங்களுக்கா இல்ல தெரியலையா? இல்ல எப்படி போனீங்க உள்ள? டிக்கெட் குத்தா போயிட்டான், உள்ள போயிட்டான், அவ்வளவுதான். எப்படி இருந்து படம்? கலாய்கிறாரா ப்ளூ சட்டை? யாருண்ணா யாரு சொல்லிட்டா ஒரு படம் சொல்லிட்டு இருந்து அல்டிமேட் நான் படம் போய் உள்ள பாத்துட்டு வந்து பேசினேன். தளபதி தானே, தளபதி தானே, நம்ம தானே, நம்ம தான். அண்ணனை மிஞ்ச யாருமே இல்லைண்ணா. ஐயோ அண்ணன் தானே எல்லாமே. எமது கலாச்சாரம் யாருக்குண்ணா என்ன போகுது? தளபதி வர லாஸ்ட் படம் எல்லாம் வந்து ஒழுங்கா பாத்துட்டு போங்கண்ணா. பக்காவாக நான் படம் தூக்கி சொருகிட்டானுங்கண்ணா. ஐயோ தரமா இருந்துச்சுண்ணா. நீங்க வேற ஒரு சீனும் தலைவன் சிஎம் அந்த டைட்டில் கார்டு வந்து எல்லாம் சதறானுங்க. அப்படி பறக்குது சிஎம்டா. சூர உருறோம் இந்த எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம தான். சூர உருறோம் மாலா. ஏய் ஒன் மன் ஷோ என்னடா ஓகே, கமர்ஷியலா நல்லா இருக்கு. தளபதி தான். ரோஹினினாலே தளபதி தான். கிராட்டிடியூட் டு த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப நன்றி. இதனால் வரை நீங்கள் என்னோட சினிமாவாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ மை சினிமா. எங்கே இருந்தாலும் நன்றாக நலமாக வாழுங்கள். மக்கள் பணி சிறக்கட்டும். ப்ரோ நீங்க சிஎம் பத்தி பேசுறீங்க, அங்க பிரைம் மினிஸ்டர் லெவல் போய் நிக்கிறாரு அவரு. இனிமே பிரைம் மினிஸ்டர் தாங்க சிஎம். உம்மால நெக்ஸ்ட் பிஎம் டப்பதான். பிஎம் 29 ப்ரோ உள்ள தொண்டை போச்சு ப்ரோ, தொண்டை. ரோஹினால சிஎம் தானா, ரோஹினால சிஎம் தானா. நோ நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நோ என்னடா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிளாஸ்ட்னா ராவண மவன்டா தாங்க. நோ ப்ளூ சட்டை மாறலாம் பயங்கரமா கலாச்சிருக்காரு. அமீர் வந்து கலாய்க்கிறாரு. ப்ரோ அவன் கிடைக்கலாம் ப்ரோ, நம்ம தான் இங்க அவ்வளவுதான். சிஎம் தான். நெகட்டிவ் ஸ்ப்ரெட்ஸ் பண்ண நெகட்டிவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை மீறி வந்து இப்ப இவ்வளவு தூரம் சிஎம் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட் டார்கெட் ஒன்று இருக்கு, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு எமோஷனலாக முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் லைட்டாக சோகமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப படம் மாசா இருந்துச்சு. தளபதியோட கரியரின் உச்சத்தை வந்து இதுல படத்துல காட்டிருக்காங்க. டிவிகே ரெஃபரன்ஸ்லாம் தரமா இருந்துச்சு படத்துல. எங்க அப்பா பார்த்தா பல படம் மட்டும் ஆதி வாங்கிக்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. பாய் என்ன விஷயம்? என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? என் தலை வந்தானோ. ஆமா கடைசியா ஒரு நிமிஷம் போட்டு அழுவு விட்டு அனுப்புறாங்களா? ஆமாண்ணா, கொஞ்சம் குரல்லாம் மாறிடுச்சு, அழுது பார்த்துக்கலாம்ண்ணா. கிளைமேக்ஸ் எல்லாம் வர்த்தா இருக்கா? படம் ஓகே தானா, பட் விஜய்க்காக தேங்க்ஸ். ஹாலிவுட் படம் மாதிரி இதுண்ணா. இது மாதிரிலாம் நான் வேணும். லாஸ்ட்ல அந்த ரோபோட் சீன்லாம் சும்மா செதுக்கிறானுங்கண்ணா. ஒண்ணுமே இல்லைண்ணா. சின்ன பசங்களாம் வேணா இதுக்கு இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியலண்ணா. பீப் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு யூஏவே கொடுத்துருக்கலாம் அழகா. எல்லா ஃபேமிலியோட வந்து பார்த்துருப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து குட்டீஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எல்லாமே பீட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுக்கு அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்கலாம். சின்ன பசங்களுக்கு தான் மெசேஜே அதிகமாக கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்துருக்காரு. சின்ன பசங்களுக்கு பெண் பிள்ளைங்கள் தான் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காரு. மெயினாக இந்த விமன்ஸ்க்கு தான் இந்த படமே. ஆனால் இது வந்து நம்ம சிஎம்மோட லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஸ் அ ஃபேனாக வந்து அதை ஏற்றுக்கவே முடியல எங்களால். ஸோ என்ன பண்ணுறது, மக்களுக்காக பாலிடிக்ஸில் இறங்கிட்டாரு. ஸோ அதனால் இதை சொல்கிறதுக்குலாம் ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. ஐ மிஸ் யூ தளபதி. தெரிக விட்டுருக்கவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து தேட்டர் பார்த்தே ஆகணும். தயவு செஞ்சு பார்த்து. தளபதி தான், அது தளபதிக்காக தான் பார்க்குறேன். மஜா என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல பார்க்க? படத்தில் ஒரு சீன் வரானா, மமிதா விஜய் அப்பா அப்படின்னாரு. விஜய் பைக்கில் முருகின்னு வருவார்ல, சரியான சீன். அந்த படத்துக்காகவே பார்க்கலாம். படத்தில் மூவி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. இதில் என்ன இருக்குது, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் முடிஞ்சு பார்க்க முடியாது, அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். என்ன ப்ரோ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கரெக்டு தானே, அதில் என்ன ஃபேக்ட் மிஸ்டேக் எதுவும் இல்லை, கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. ரீமேக்னாலுமே நல்லா தான் ப்ரோ இருக்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்காக தான் வந்தேன், அவ்வளோதான். செமையா இருந்துச்சா, அடி மாஸ்டர், அவ்வளோதான். என்ன பண்ணிருக்காரு உள்ளங்க? டைட்டில் லாஸ்ட் இது மட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவர் எல்லா படத்தையும் நடிச்சு போட்டு எல்லா வரப்புன்ற கேரக்டர் தெளிவாக சொல்லிக்காரு. படம் மாஸ். சொல்லுவா எப்படி இருக்கு படம்? வேற மாதிரி கமெண்ட்ஸ் படம் டைட்டில் படம் சொல்றா எப்படி இருக்கு? வேற மாதிரி. என்னடா தொண்டை போயிடுச்சுடா. என்ன பிடிச்சிருச்சு? அது அவரே போறாரு, லாஸ்ட் டைம் போறாரு, எல்லாத்தையும் பிடிச்சிருந்துச்சு. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? நான் தலை ஃபேன்னா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, ஒன்றும் முடியல. நல்லா இருக்கு.
பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலாக அது பொலிட்டிக்கல் ரீதியாக நிறையா நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லுமே ஆக்ஷன் நல்லாவே இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவல் ப்ரோ. அண்ணன் வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாரு. என்னென்ன கஷ்டம் லாஸ்ட்டு படம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. அண்ணன் வேற லெவல் பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அண்ணன் ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ப்ரோ. எல்லாமே சூப்பர் ப்ரோ. படம் டைட்டு போச்சுக்கோண்ணா. படம் வந்து இது படம் இல்லை, ஒரு காவியம்ண்ணா இது ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு சொல்லணும் இந்த படத்தை. இந்த ஒரு கொடி சும்மா இந்த சீண்டி விட்டு சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேரை வாங்கிட்டாரு இப்போ. ஓகே, டைட்டில் வெறும் தளபதி விஜய்னு வரல, சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. அப்படிப்பட்ட படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, படம் வந்து சும்மா சொல்லவே முடியாது. ஏ சர்டிபிகேட்லாம் எது குத்தானுங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆயிடுச்சு. அப்படியே ஏ சைடு குத்தும் குழந்தைங்க வந்து பாத்துருக்காங்க. ஒரு ஆளு தடுக்க முடியாது. அந்த சைடு பாருங்க, கோடானி மக்கள் இருக்காங்க. அவ்வளவு பேர் அங்க நின்று இருக்காங்க. இப்ப அத்தனை பேர் வெயிட்டிங்க. நாங்க வரும்போது இது டைட்டில் கார்டு கொடுக்கல, டிக்கெட் கிடைக்கல. அவ்வளோ பேர் இருக்காங்க, டிக்கெட் கிடைக்கல. இந்தியா ஃபுல்லாமே இந்த ஒரு கொடி தான், இந்த ஒரு கொடி தான் பறந்துனே இருக்கும் எல்லாமே. இனிமே எந்த கொடியும் வராது, ஒரு கொடியும் வராதுங்க. அதான்டா ஒரு பக்கம் ஜனநாயகமா ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஜனநாயக படத்தை காப்பாத்து பண்றீங்க. நான் குழந்தைக்காக எடுத்துருக்கேன் நான் படத்தை. இதுக்கப்புறம் என்னன்னா சிஎம்ஏ சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எந்த கட்சியும் எதுவுமே பண்ண முடியாது. இனிமே விஜய் தான். இனிமே இந்த ஒரு கொடி தான் எல்லா இடமே பறக்கும். எல்லாமே காத்து ஃபுல்லா நம்ம கொடி மட்டும் தான். இதே ஃபார்ம்ல போயிட்டு அந்த ப்ரொடெஸ்ட்ல போய் உட்கார்றேன் பாரு. நான் இப்ப போயிட்டு அவ்வளவுதான். யாருமே பேச முடியாது. 75 கட்சியே முடிச்சிட்டாங்க. நம்ம 2 வருஷம் தான் நம்ம தளபதி வந்தாரு, முடிச்சிட்டாரு. எல்லா கட்சியும் எல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. எல்லாமே நம்ம காலு கீழே தான். விஜய் தான் இனிமே இப்படிதான். இனிமே நாங்க மட்டும்தான். இனிமே இந்த ஒரு கொடி தான். இனிமே இந்த கொடி மட்டும்தான் பறக்கும், வேற எந்த கொடியும் பறக்காது. இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம விஜய் மட்டும்தான் வருவாரு. யாருமே எதுவுமே பேச முடியாது. இந்த படத்தை பற்றி எவன் கேவலமாக பேசுகிறானோ அவனுக்கு அறிவு இல்லை. இந்த படம் பெண்களுக்கு சம்மந்தப்பட்டது. பெண்கள் எப்படிலாம் இருக்கணும், சின்ன வயசுலேருந்து எப்படி அம்மா அப்பா வளர்க்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. இது எவனா கேவலமாக பேசுனானா கீழே கெட்ட தூக்கி அடிக்கணும். அவ்வளோதான். தேவலாம எவனா பேசினா அவனுக்கு இஷ்டம் இல்லையா, கம்முன்னு போ. அத்தவங்களை எதுக்கு நான் படத்தை போடுவேன் தெரியுமா? விஜய் மட்டும் போடுவேன். ஒரே வச்சுட்டு போயினே இருப்பேன். பேசுறது தேவலாம் பேசக்கூடாது. படம் விருப்பம் இருந்தா வந்து பார்க்கணும், விருப்பம் இல்ல கம்முன்னு போ. அத்தவன் பாக்குறத எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்க? அது தப்பு. அது அவருக்கு வேற வேலை இல்ல. அவருக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லி அடிக்கிறாரு. இதுதான் சாக்கு. இவனை இப்பெல்லாம் முடக்கணும். எவ்வளவுதான் முடக்கினாலும் எங்க ஆள் பாத்தீங்களா சிஎம் ஆனாரு? எவ்வளவுதான் முடக்குனீங்க சிஎம் ஆனாரா? எங்கால என்னதான் தடுத்தாலும் வேலையே ஆகாது. எங்க ஆள் வரதான் செய்வார். நீ தடுத்து நீதான் சோகமா போவ, அழுதுன்னு போவ. எங்க தலைவன் அப்படி இல்லை. எங்க தலைவன் எங்க ரசிகர், நாங்க ரசிகரா இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ரசிகர்லாம் எங்க அண்ணன், எங்க அண்ணன் உயிர். தமிழ்நாட்டை காக்க வந்த கருப்பசாமி. இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த போஸ்ட் கொடுக்குறோம். 1 2 3 ப்ரோ பக்காவா போட்டுருங்க ப்ரோ. பிளாஸ்ட் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. நாங்கள் சீட்லேயே உட்காரவே இல்லை ப்ரோ. நாங்கள் கத்திக்கிட்டு தான் ப்ரோ அந்த பயங்கரமான பிளாஸ்ட்டு. யாருமே மிஸ் பண்ணக்கூடாது ப்ரோ தியேட்டரில். ப்ரோ ஒரே ஸ்டெப் மட்டும் போடுறோம் நாங்கள். தளபதி கச்சேரி. வணக்கங்கண்ணா வெறித்தனமா வைபா வரலாம். பறகுது எப்படி பறக்குது. அமீர் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, அமீர் என்ன சொல்றாரு, ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு வரல, ஜனநாயகம் காப்பாத்துறதுக்கு ஒரு ரீசன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையாலுமே டெல்லியில் இருக்கவங்க அழகா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்ல அதை ஃபேராக நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜனநாயகன் படத்தை எடுத்துட்டு அவங்க இதுவும் நீட்டுக்காகவே போராட்டம். சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் பாருங்களேன். ஏதோ ஒரு அக்கா அந்த மாதிரி தான் ஜனநாயக பாட்டை பற்றி கலாய்க்கிறாங்க. போகிறோமா ப்ரொடெஸ்ட் பண்ணுறோமா, சரி ஒரு பேச்சுக்கு சொல்ல இந்த மாதிரி கலந்துக்கோங்கன்ட்டு வெறும் அதை பற்றியே மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதை பார்த்தா நீட்டுக்காக பண்ண மாதிரி இல்லை, ஹேட்டர்ஸ் பரப்ப அந்த மாதிரி இருக்கு. அது இருந்துகிட்டே தான் இருக்கு. சினிமாவில் இருந்தாங்க, ஹேட் இருந்தாங்க, பெரிய லைட்டர் அரசியல் வந்தாரு, ஹேட் இருந்தாங்க, சிஎம் ஆயிட்டாரு, இன்னும் ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்க. இன்னும் எவ்வளோ இருக்கோ நாங்கள் போய்கிட்டே தான் இருப்போம். ஹேட்டை பற்றி கவலையே இல்லை ப்ரோ. ஜூலி அக்கா யார் எத்தனை பேர் வாங்க இவன் பின்னதே ப்ளூ மாறுன்னு ஜூலி தான்
நோ 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 அவங்களெல்லாம் கண்டுக்கிட்டே கிடையாது ப்ரோ. நீங்கள் அவங்க எவ்வளோ பேசுகிறாங்க ப்ரோ. சிஎம் பண்ணாரா, இந்த படம் இது படம் விட்டுட்டாருன்னா 200 சீட்டு. சரி படம் உள்ள சரி தோத்துறேன்னு நினைச்சாங்க. என்ன பண்ண முடியாது, ஒன்றும் வேலைக்கு இனிமே அவரு தான். ஐயோ ப்ரோ, எத்தனை தேட்டர்ல ப்ரோ பார்த்தோம் நாங்க? கமலா தேட்டர்ல பார்த்தோம். ஒரு சீட்டு கிடையாது. 7 ஸ்கிரீன்ல எல்லா தேட்டரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் ப்ரோ ரோகிணி எங்களுக்கு கிடைச்சது டிக்கெட்ஸ். ஆனா இது செம்ம மிஸ் பண்ணாது. சிஎம் ரோகிணினால யாரு? சிஎம் அவ்வளவுதான். அவள்தான் சிஎம். பிஎம்டா. பிஎம். சரி நெக்ஸ்ட் பிஎம் தான் ப்ரோ. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எங்க ஆளு சிஎம்க்கு ஸ்கெட்ச் போடல, பிஎம்க்கு ஸ்கெட்ச் போடுறாரு. பாருங்க தெரியும். படம் வேற மாதிரி இருக்குது. படம் தரமா இருக்குது தல. அவ்வளோதான் மஜா படம்ண்ணா. எல்லாரும் போயிட்டாங்கண்ணா. சூப்பரான படம்ண்ணா. தளபதி தான் மெயின். சூப்பராக இருந்துச்சு. போதும்ண்ணா ப்ளீஸ் நான் விட்டுறேன். போட்டாதீங்கண்ணா, வீட்டில் அடிப்பாங்கண்ணா. கிளைமேக்ஸின் பார்க்க எப்படி இருந்துச்சு? மஜாவாக இருந்துச்சுண்ணா. அழுக வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வேற என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னும் போது எப்படி இருக்கு அந்த மூமெண்ட்? கஷ்டமாக தானே இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. படமா ப்ரைஸ் ஒன்லி கம்மி. ப்ளீஸ் நீ யாராவது வாங்க ப்ரோ ப்ளீஸ். மாசம் இருந்துச்சுண்ணா. என்ன விஷயம் வந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, போயிட்டாரு. மஜா படம்ண்ணா. இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னும் போது அது எப்படி இருக்கு? ரீரிலீஸ் பார்த்துக்கலாம், மனசு தேர்த்திக்கலாம், அவ்வளோதான். ரீரிலீஸ் பார்த்து நம்ம திரையில பார்த்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் தரையில பார்க்க போறோம், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன விஷயமா பிடிச்சிருக்கு? இல்லை அவ பேசுவாங்க. நான் பேச மாட்டேன்.